ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலாக அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். இது கேம்பிங் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கிங் ரிலேட்டடாக இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக என்ன தெரியுமாங்க, டு பி ஃப்ராங்க் சொல்கிறேன், நான் குக்கிங் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. அதாவது ஒரு தடவை டிஸ்பிளேக்கு இங்கே காமிக்க வேண்டியதாக இருக்குது, திருப்பி நம்ம குக்கிங் பண்ணுற ஏரியா காமிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த லைட்டிங் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனாலேயே சம்டைம்ஸ் நான் இதுக்காகவே குக் பண்ணுறதே கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மெயின் ரீசன். ஸோ அதுக்கு தான் என்னடா பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் இதில் பார்த்தேன் அமேசானில். சரி ரைட்டு, இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை இப்போ நான் வாங்கியிருக்கேன். நான் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த அழகாக ஒரு பேக்கோடையே வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேக் இருக்குது, நம்ம ஊரில் சுருக்கு பை இருக்குமே அந்த மாதிரி. ஸோ இதை எடுத்தோம்னா நம்ம ஸ்டவ் இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இந்த அழகான ஒரு அடுப்பு. இது பாருங்கள், இப்படி பண்ணால் அழகாக லோட்டஸ் மாதிரி விரியுதா, இப்படி மூடிக்கலாம். நம்ம பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இது நம்ம வச்சுக்கலாம். இதுதான் கேஸ் நம்ம ஹை லோ பண்ணுறோம் இல்லைங்களா, அதனோட வால்யூம் அந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச். இது லைட்டர். இதுக்கு தனியாக லைட்டருன்னு எதுவுமே தேவையில்லை. இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனோட சிலிண்டர் எதுன்னா இதுதான் சிலிண்டர். இதை தான் நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு இதுவும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. அமேசானில் தான் இதுவும் நான் வாங்கினேன். ஸோ இது நான் 2 சேர்த்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஒரு பாக்ஸில் நீட்டாக அது வருது. இது ஆக்சுவலாக இது என்ன கேஸ்னால என்கிட்ட கேட்காதீங்க, தெரியல, கூகுள் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த சிலிண்டரை அடுப்போட நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறது எதுன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த சிலிண்டரை இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது இப்படி எடுத்திங்கன்னா இந்த மூடி வந்துடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுதான் லாக்கு. ஸோ பாருங்கள், இது நம்ம இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு பல்பு சுற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுற்றிட்டிங்கன்னா முடிஞ்சுது, லாக் ஆகிடும். பாருங்கள், இப்போ இது லைட்டாக திறந்து விடுங்க. இது திறந்திங்கன்னா நல்லா கேஸ் ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இப்போது அவ்வளோதான் பாருங்கள், ஃப்ளேம் எரியுது, தெரியுதா உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இது எவ்வளோ ஹை வேணுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணுறதுனா சேம், அது அப்படியே க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிடும். இவ்வளோ தான் பாருங்கள். இப்போ நல்லா எரியுது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஹையில் வச்சாலும் நல்லாவே எரியுது. ஸோ குக்கிங்கும் நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம இந்த அடுப்பு வச்சு தான் நம்மளோட சமையல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ இந்த அடுப்புலேருந்து நான் சமைக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.